கொரோனாவின் பிடியிலிருந்து மீண்டும் எழுந்து நடக்க தொடங்கியது ஈரோடு திருப்பூர் ஜவுளி சந்தைகள். மாநிலம் முழுவதும் இருந்து சிறு வியாபாரிகள் சந்தைகளில் கொள்முதலை தொடங்கினர். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க கடந்த 6 மாதங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் படிப்படியாக தளர்வு அளிக்கப்பட்டு வருவதால் நிலைமை சீரடைந்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்த பல்வேறு ஆதரவு நடவடிக்கைகளால் கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் பகுதிகளில் உள்ள பின்னலாடை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஆர்டர்கள் ஏற்கனவே அதிகரித்தது. இறக்குமதியாளர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊக்க சலுகைகளால் ஏற்றுமதியும் கணிசமான அளவில் நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது ஈரோடு ஜவுளி சந்தைக்கு வெளிமாவட்ட சிறு வியாபாரிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் வியாபாரம் சூடுபிடித்து வருவதாக கூறப்படுகிறது. தினசரி 25 லட்சம் ரூபாய் அளவிற்கும், வார சந்தைகளில் 2 கோடி ரூபாய் வரையும் வழக்கமாக வியாபாரம் நடக்கும். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் தினசந்தையில் ஒரு நாளைக்கு 1 கோடி வரையிலும், அதே வார சந்தையில் 5 கோடி ரூபாய் வரையிலும் வியாபாரம் நடக்கும். தற்போது ஊரடங்கின் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் சந்தைகள் திறக்கப்பட்டு இப்போது இயல்பு நிலை திரும்பி நன்றாக வருகின்றது. தற்போது பேருந்துகளின் இயக்கமும் தொடங்கியுள்ளதால் வெளிமாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் அதிக அளவில் வருகை தருவதாகவும், பண்டிகை காலம் என்பதால் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மாதத்தில் முதல் 3 நாட்களான திங்கள் முதல் புதன் வரை நடக்கும் அப்துல்கனி வார சந்தையில் சில்லறை ஜவுளி விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. 6 மாதங்களுக்கு பிறகு வெளிமாவட்ட சிறு வியாபாரிகள் திருப்பூர், ஈரோடு நகர ஜவுளி சந்தைகளுக்கு வரத் தொடங்கியுள்ளதாகவும், தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி சிறு வியாபாரிகள் கொள்முதலை தொடங்கியுள்ளதால் விற்பனை அதிகரித்து நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சந்தை மொத்த வியாபாரிகள் கூறியுள்ளனர். பெண்கள், குழந்தைகளுக்கான புதிய டிசைன்களை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டுவதாகவும், கடந்த மாதம் இருந்ததை விட தற்போது விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் சந்தை வியாபாரிகள் கூறியுள்ளனர். இந்த ஆண்டு பருவமழையும் நன்றாக பொழிந்து மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் செழிப்பாக உள்ளன. விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மக்கள் கையில் தாராள பணப்புழக்கத்திற்கும் பலவித திட்டங்களை மத்திய, மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக மத்திய அரசின் விவசாயிகள் ஊக்குவிப்பு திட்டம் மற்றும் வியாபாரம் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு வங்கிகள் மூலம் மத்திய அரசு செய்யும் பலவித நிதி உதவி திட்டங்கள் திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் மறு பொருளாதார எழுச்சியை ஊட்டியுள்ளதாக பலர் கூறினர்.